பெரிய ஸ்கிரீன், கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளே, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ. இன்னைக்கு ஒரு கார் வாங்கும்போது இன்ஜினை விட இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை தான் நாம அதிகமா கவனிக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வசதிக்காக வந்த இந்த தொழில்நுட்பம் நம்ம கவனத்தை திசை திருப்பி உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சா? ஸ்கிரீனை பார்க்குற அந்த ஒரு நொடி, ரோட்டை பார்க்க தவறுற அந்த ஒரு நொடி மொத்த வாழ்க்கையே மாத்திடும். பழைய கார்கள்ல ஒரு பட்டனை திருகுனா ஏசி ஏறும், ஒரு பட்டனை அமுக்குனா பாட்டு மாறும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நாம மெனுவுக்குள்ள போய் தேட வேண்டியிருக்கு. சிட்டி டிராஃபிக்ல வண்டி ஓட்டும்போது இது ஒரு பெரிய தலைவலி. அது மட்டும் இல்லாம மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸ்கிரீன்ல வரும்போது நம்ம கவனம் சிதறுது. இது வசதி இல்லங்க, இது ஒரு டிஜிட்டல் ஆபத்து. அப்போ இதை எப்படித்தான் பயன்படுத்துறது? சிம்பிள். உங்க காரோட ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸை பழகுங்க. ஸ்கிரீனை தொடாமலே பாட்டை மாத்தவோ ஃபோன் பேசவோ முடியும். அதை விட சிறந்தது வாய்ஸ் கமாண்ட். ஹே கூகுள் இல்லனா ஹே சிரி மூலமா ஏசியை குறைங்க, மேப்ஸ் போடுங்க. வண்டி ஓட்டும்போது உங்க கை ஸ்டீரிங்லையும் உங்க கண் ரோட்லையும் இருக்கட்டும். அப்புறம் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மேப்ஸ் மற்றும் மியூசிக்கை செட் பண்ணிடுங்க. ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, வால்வோ அல்லது சில பிரீமியம் கார்கள்ல டார்க் மோட் அல்லது மினிமல் டிஸ்ப்ளே இருக்கும். அது அத்தியாவசிய தகவல்களை மட்டும் காட்டும். அதே போல நீங்களும் உங்க ஸ்கிரீன்ல தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்களை ஆஃப் பண்ணி வைங்க. உங்க கார் உங்களுக்கு உதவியா இருக்கணுமே தவிர அதுவே உங்களுக்கு ஒரு வேலையா மாறிடக்கூடாது. தொழில்நுட்பத்தை கொண்டாடுவோம், ஆனா அதை நமக்கு அடிமையாக்குவோம். நாம தொழில்நுட்பத்துக்கு அடிமையாக வேண்டாம். சாலை பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. சிந்திப்போம், பாதுகாப்பா பயணிப்போம்.